அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். நேற்று போட்ட வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு உருண்டை ரெடி பண்ணி வச்சிருந்தோம், அதாவது ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பவுல்ல 1.5 கப்பு மைதா, 1/4 கப்பு அரிசி மாவை சலிச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட் போட்டு தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு நல்லா ஸ்மூத்தா கரைச்சி எடுத்துக்கோங்க. சுழியம் வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே செய்ய தெரியும். இது வந்து ஈஸியான ரெசிபி தான். பருப்பு மட்டும் ஊற வச்சிட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாவே செஞ்சிடலாம். இதுக்கான ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா, அதாவது பருப்பு உருண்டை வந்து நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து நான் நேற்றே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியமா வச்சுட்டு ஒரு அகலமான பாத்திரத்துல தேவையான அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் நல்லா சூடு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பருப்பு உருண்டையை ஒண்ணு இந்த மாவுக்குள்ள போட்டு எல்லா இடமும் நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா அப்படியே எடுத்து அழகா இந்த எண்ணெயில போட்டு 2 பக்கமும் பிரட்டி விட்டு எடுத்துருங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் பொரிக்க கூடாது. லைட்டா கலர் சேஞ்ச் ஆன உடனே எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துருங்க. அவ்வளவுதான், சுழியம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல